ஆக்சுவலா பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஜேபிக்கு கேரளா பார்த்தாலே மேக்ஸிமம் பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு மிக முக்கியமான ரீசன் கேரளால முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டா தான் இருப்பாங்க. பிருத்திவிராஜும் கம்யூனிஸ்ட் தான். அவர் முக்கியமா இந்த ஜனகணமன அந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா, அந்த திரைப்படத்துல பேசின அந்த அரசியலா இருக்கட்டும், இப்போ எம்புரான் திரைப்படத்துல இவர் பேசின அந்த அரசியல் இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதுலயும் ஞாயிற்றுக்கிழமைலாம் பாத்தீங்கன்னா சென்சார் போர்டு வேலையே செய்யாது. ஆனா எம்புரான் திரைப்படத்துல கண்டிப்பா நீங்க காட்சியில தூக்கி ஆகணும். எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த காட்சியில தூக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை சென்சார் போர்டை ஒர்க் பண்ண வச்சு ஞாயிற்றுக்கிழமை அந்த படத்தை சென்சார் பண்ணி அடுத்த நாள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணானுங்க. சோ பிருத்திவிராஜ் அவர்களை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காகவே பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான் அது. அந்த எம்புரான் திரைப்படத்தில் எங்களுக்கு எதிரான காட்சிகள் வச்சுல உனக்கு நாங்க விருதே கொடுக்க மாட்டோம், எந்த கேட்டரியும் உன் படத்தை நான் சேர்க்க கூட மாட்டோம் பாரு அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணதான். ஆக்சுவலா இந்த நேஷனல் அவார்ட்ல காமன் பீப்புளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னா, இந்த நேஷனல் அவார்டு அப்படின்றது 2023 தானே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆடு ஜீவிதம் 2024 தானே, அப்படியே அதை வச்சு பேசுறாங்க அப்படின்னு. உள்ளொழுக்கு திரைப்படத்துக்காக ஊரு சேர்வர்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க இல்லையா? ஆக்சுவலா உள்ளொழுக்கு திரைப்படம் 2024 ஜூன் மாசம் ரிலீஸ் ஆன திரைப்படம். அதே மாதிரி ஹனுமன் திரைப்படத்துக்கு அனிமேஷன், பெஸ்ட் விஎஃப்எக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டண்ட் கொரியோகிராஃபி பாத்தீங்கன்னா அந்த திரைப்படத்துக்கு அவார்டு கொடுத்திருக்காங்க. அந்த திரைப்படமும் 2024 ஜான்ல ரிலீஸ் ஆனது. அதுக்கப்புறம் காந்தி தாத்தா சேட்டு அப்படின்ற திரைப்படத்துக்கு அவார்டு கொடுத்திருக்காங்க. அந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா 2024 ஜான்ல தான் ரிலீஸ் ஆச்சு. உள்ளொழுக்கு திரைப்படம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2024 ஜூன்ல ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த ஆடுஜீதம் திரைப்படம் பாத்தீங்கன்னா 2024 மார்ச்ல ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலா 2024 ஜூன் மாசம் ரிலீஸ் ஆன உள்ளொழுக்கு திரைப்படத்துக்கு அவார்டு கொடுத்திருக்காங்க. ஆனா 2024 மார்ச்ல ரிலீஸ் ஆன ஆடுஜீதம் திரைப்படத்தை எந்த கேட்டகரியிலும் எடுக்கல. இதெல்லாம் தாண்டி இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 2023 சென்சார் ஆகி அந்த திரைப்படத்துக்கான ட்ரெய்லரும் வெளியிட்டாங்க. ஆக்சுவலா தியேட்டர்ல ஒரு ட்ரெய்லர் வெளியிடுறாங்க அப்படின்னா, யூடியூப் சேனல்ல ஒரு ட்ரெய்லர் வெளியிடுறாங்க அப்படின்னா, சென்சார் பண்ணாம ஒரு ட்ரெய்லரை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்க. நீங்க உதாரணத்துக்கு இந்த தியேட்டர்ல போயிட்டு நீங்க எந்த ஒரு விளம்பரம் பார்த்தாலும் சரி, டிவில பார்க்கும்போது இந்த மொபைல் விளம்பரமா இருக்கட்டும், துணிக்கடை விளம்பரம், இல்ல அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் விளம்பரம், நீங்க எந்த விளம்பரம் எடுத்தாலும் டிவில அந்த விளம்பரங்கள் போடும்போது அதுக்கு சென்சார் சர்டிபிகேட் காட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆக்சுவலா டிவிக்கு வந்து சென்சார் அப்படின்றது பெரிய கம்பல்சரி கிடையாது. பட் இதே நீங்க தியேட்டர்ல ஒரு விளம்பரத்தை டெலிகாஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு கம்பல்சரி சென்சார் சர்டிபிகேட் வாங்கணும். அதனாலதான் டிவில பாக்குறது விளம்பரம் அதே விளம்பரம் தியேட்டர்ல போடும்போது பாத்தீங்கன்னா கம்பல்சரி அந்த ஃபர்ஸ்ட் அந்த சென்சார் சர்டிபிகேட் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் விளம்பரம் போடுவாங்க. சோ அந்த மாதிரி 2023 இந்த திரைப்படத்துக்கு சென்சார் வாங்கிட்டாங்க. சோ ஒரு திரைப்படம் எந்த வருஷத்துல சென்சார் வாங்குதோ அந்த வருஷமே அந்த திரைப்படம் விருது வாங்குறதுக்கு தகுதியான ஒரு திரைப்படம். அதாவது 2023 ஒரு திரைப்படத்துக்கு சென்சார் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த திரைப்படம் 2025 ரிலீஸ் ஆனா கூட 2023 அந்த அவார்டு கேட்டகரி ஆடும்போது இந்த திரைப்படத்தை அனுப்பலாம். அது அந்த வருஷத்துக்கான திரைப்படமா தான் கருதப்படும். உங்களுக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் என்ன சொல்றது, இந்த கேன்ஸ் திரைப்பட விழாக்கு போயிட்டு, இந்த வெளிநாட்டு அந்த திரைப்பட விழாக்கு போயிட்டு விருதெல்லாம் வாங்கிட்டு அவர் 2-3 வருஷம் கழிச்சு தான் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும். ஆனா தியேட்டர்ல 2-3 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும் கூட அதுக்கு முன்னாடி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த திரைப்பட விருதுக்கு போகுது இல்லையா, அதை சென்சார் பண்ணி தான் அனுப்புவாங்க. சோ அதுக்கு விருது எல்லாத்துக்கும் உண்டு.